ஸோ ஹாய், இன்னைக்கு எங்களோட மூத்த நாத்தனார், மூத்த அண்ணி இலக்கிய அக்கான்னு தான் கூப்பிடுவோம் அவங்கள. ஸோ அவங்க வராங்க இன்னைக்கு. திடீர்னு சர்ப்ரைஸாக தான் வராங்க. ஸோ அவங்களும் மதுரைக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ சடன் விசிட்காக வராங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்தாலே நாங்கள் ரொம்ப கதையாக பேசுவோம். அவங்க ஏதாச்சும் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க, வைப்பாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாயிடும். ஏன்னா என் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டே போக மாட்டார். அவங்க வீட்டுக்கு, அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது. பட் அவர் கேஸுன்னு எங்கள் மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டார், எங்கள் நாத்தனா வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டார், எங்கள் அம்மா வீட்டுக்கும் என்னை விட மாட்டார். எங்கேயுமே என் ஹஸ்பண்ட் விட மாட்டார். என் கூடவே இருந்துட்டு இங்கேயே தான் இருப்பேன் நான். ஆனால் அவங்க மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அண்ணி இன்னைக்கு வராங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரியா? அப்படி ஒரு வழியாக வந்தாச்சு. ரோஜா. ஆமாம், இதில் என்ன இருக்குக்கா? அதே மாவு, பனியார மாவா? ஆமாம், கெட்டியாக இருக்கு, இன்னும் புளிக்கலை. நைட்டுக்கு பாரு, இல்லைன்னா நாளைக்கு கூட அது ஒன்று. சரி, நைட்டுக்கு புளிச்சிச்சுன்னா அதில் பபுளாக வரும். ஆமாம் ஆமாம் புளிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு அந்த பாத்திரத்தை மாற்றிக்கிறேன். அந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அது இன்னும் பபுள்ஸ் இதாகலை. ஆனால் வெயிலில் அதை இப்போ தான் லேசாக இதாகுது. என்ன இருக்குது? காயுதே. முட்டைக்கோசு, கேரட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், கத்திரிக்காய் நல்லா இல்லை, அதனால நான் இது பண்ணல. சரி சரி சரி, கோஸ் இருக்குல்ல, உருளைக்கிழங்கு இருக்குது, அதே உருளைக்கிழங்கு, பல்லாரி, சின்ன வெங்காயம், இந்த அதில் பச்சை பட்டாணி, கோவக்காய் எல்லாம் இருக்குது. கோவக்காவா? அது வேறையா? வெளியில் கொஞ்சம் நீ 1ஆம் தேதி வாங்க போகணும். ஐயோ, என்னையா மண்டை சீனியை போடுற? பொடி சீனியாக இருந்தால் போடியாண்ணா? மண்டையாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வந்த அல்வா, பால்கோவா, பனானா சிப்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டார். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ திடீர்னு நல்ல மழைங்க மதுரையில். ஸோ அதனால் ஒரு மசாலா டீயை போட்டு நானும் எங்கள் அண்ணி டிவியில் காமெடியை பார்த்துக்கிட்டு டீயை குடிச்சிட்டு அதுங்களோட என் வீட்டுக்காக தூங்கிட்டு இருந்தார். ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். இவங்களை பஸ்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு, இவங்க ஊர் அலங்காநல்லூர். ஸோ இவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு என்னையே கிளினிக்கில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் கிளினிக்கு கிளம்பிட்டார். ஸோ போகிற வழியில் தான் யானையை பார்த்தோம். யானை பார்த்தா நல்லா சகணும் அப்படின்னு எங்கள் அண்ணி சொன்னாங்க. சூப்பர் அப்படின்றாச்சு. ஸோ உங்களில் எத்தனை பேர் உங்கள் அண்ணியோ நாத்தனார்கிட்ட இவ்வளோ நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.